அது வந்து ஜாதுவுக்கும் சந்தோஷமான விஷயம் தான், எங்களுக்கும் சந்தோஷம். நான் கனடாவுக்கு போகிறது எனக்கு ஃபாஸ்ட் யோசினேன் அம்மாக்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக வந்து இதுக்குள்ள போக போகிறேன். ஆனால் இது வந்து என்ன ஆமாம், அதுக்கு பிறகு என்ற வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும். கடவுளை ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த உறவு வீடியோ பார்க்க உறவு வந்து கண்டிப்பாக வந்து எனக்காண்டி வந்து ப்ரே பண்ணுவோம். இவன் வரலாறு எதுவென்று தேடும் அடிவானி. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜாது, நான் அனுசியா. ஓகே. இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டை வந்து நிற்கிறேன். என்ன இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய அம்மானுடைய வாயால் நாங்கள் கேட்போம். அதுதான் சொல்லுவோம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஜாதுவுக்கும் சந்தோஷமான விஷயம் தான், எங்களுக்கும் சந்தோஷமான விஷயம் தான். பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அதான் வந்து என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறோம், வீடியோவில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்னு சொன்னால் வெளியிடங்களுக்கு போகிறது வாகன வசதி வந்து கஷ்டம். அப்போ அதனால வந்து இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறேன். எங்கேயுமே போக போகிறேன், எங்கே போகிறீங்க? கனடாவுக்கு வந்து நான் போக போகிறேன். அம்மா நம்புறா இல்லை சத்தியம். என்ன கனடா இல்லாட்டி சுவிஸ் வந்து நான் இப்படி ஒரு திங்கட்கிழமைக்குள்ள வந்து போயிடுவேன். நம்ம விசா வந்துட்டேன். விசா எடுக்க தான் நேற்று போட்டு வந்தேன். அப்போ அதனால தான் வந்து என்னன்னு சொல்கிற ஒரு 2-3 நாள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போகலைன்னு சொன்னால் இதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓடுபட்டு திரிஞ்ச வழியால் வந்து ஒரே யோசினேன் அம்மாக்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போகிறேன்னு சொல்லி. அப்போ என்னென்று சொல்லி யோசிப்பீங்க வந்து அதான் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் ஒன்று தேவை. என்னம்மா அப்போ அதான் வந்து வாகனங்கள் ஓடுறதுக்கு அப்படி எல்லாமே ஒரு விஷயத்துக்காண்டி போய் 2 நாள் மினக்கட்டு. ஆனால் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். இந்த என்ன ஜெயிச்சு நீங்கள் பார்ப்போம். இது வந்து காட்டையில் அது சர்ப்ரைஸ். ஆதிக்குட்டி வேணுமோ? வேண்டாமாமா. இந்த நான் கனடாவுக்கு போகிறது எனக்கு பாஸ்போர்ட். கடவுளே என்னம்மா அம்மா நம்பல. சரி, முதலாக வந்து இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஆமாம், இது உடைக்கக்கூடாது. இது வந்து இது கைதட்டணும், உடைக்கல. சரி, அது இருக்கட்டும். இருக்கட்டுமா? சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஐசி ஆதிபடி கவனம் அதை பிஞ்சோடும். இது வந்து நான் எடுத்துலாம் இல்லை இல்லை அப்படி கொஞ்சம் இதுதான் வந்து எனக்கு இப்போ வந்து ஐசி. நான் வந்து நினைச்சேன் இது வந்து அடிக்கட்டேன்னு சொல்லி. ஆனால் இது வந்து அடிக்கட்டே இல்லாமல் இதான் நம்ம வந்து இப்போ ஐசின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐசி வந்து கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஐசி வந்து வந்துடுச்சு. நம்ம 2 மாதத்துக்கு மேலே வந்துடுச்சு. அப்போ இந்த ஐசிக்காண்டி தான் வந்து இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்து அப்போ அந்த ஐசி வந்தோடனே வந்து எனக்கு வந்து என்ன தேவையான விஷயமோ அதை வந்து நான் செய்யணுமாக்காண்டி நேற்றைய தினம் வந்து போயிருந்தேன். ஆனால் போய் வந்து அதில் வந்து நான் பாஸ் பெரிய ஒரு பாஸ். இங்கேருந்து போவைக்குள்ள வந்து எனக்கு பெரிய ஒரு யோசனை ஒரு டென்ஷனோடு போயிட்டு இருந்தேன். என்ன சொன்னால் ஃபஸ்ட் டைமாக வந்து இதுக்குள்ளே போகிறேன். ஆனால் இது வந்து என்னென்ன நான் செஞ்சுட்டு வரப்போன்னு சொல்லி. ஆனால் இங்கே நம்ம சொல்லியிருந்தாங்க, நீ ஒன்று யோசிக்காடா, அப்படி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ. ஆனால் போய் உள்ளுக்க ஒன்று வந்து ரத்தம் செக் பண்ணி பார்த்து அப்படி இப்படி செஞ்சு சொல்லாங்க. அப்போ என்னென்னு சொல்லி யோசிப்பீங்க, என்ன பண்ணி என்ன விஷயத்துக்கு வாழ இல்லைன்னு சொல்லி யோசிப்பீங்க. விஷயம் வந்து இதுதான் முக்கியமான பொருள் வந்து நம்ம பொருள் வந்து அதை வந்து அம்மா வந்து உடைச்சி பார்க்கணுமே. அம்மாண்ட கையால் வந்து போடக்கூடாது. நீங்கள் இதை பொலியாளுக்கு நான் கை தட்டுவோம். விடணும் இது என்ன? இது ஐயோ முக்கியமான பொருள். சொல்லுங்க. அப்போ என்னம்மா? தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகம். தேசிய அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டுவோம். இதை என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுங்க. என்ன இது? அதான் வந்து என்னென்னு சொல்கிறேன், இதுதான் வந்து எனக்கு லைசன்ஸுக்கு வந்து நான் போட்டிருந்தேன் நேற்றைய தினம் வந்து. அப்போ லைசன்ஸுக்கு போய் வந்து எனக்கு எங்கன்னு சொன்னால் கச்சேரிக்கு வந்து போயிருந்தேன் யாழ்ப்பாணம் வந்து. நானும் கேட்க மறந்துடும். உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் இப்படி என்ன செய்கிறாங்க அதை சொல்லுவோம். அப்போ
ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க ஐசியை கொண்டு வர சொல்லி நான் சொன்னேன் இது ஐசி இல்லைன்னு அடிக்கட்டாங்க சொல்ல இல்லை தம்பி அடிக்கட்டையில் வந்து போடலான்னு சொல்லியிருந்தாங்க நான் பயந்து எவ்வளோ தூரம் போயிட்டு அடிக்கடி வந்து போடான்னு சொல்ல அப்போ சரிண்டு போட்டாட்டு சொல்லியிருந்தேன் இல்லை இதான் எனக்கு ஐசின்னு சொல்லி தந்து சொல்லி அப்போ கொஞ்சம் காட்டுக்கும் தம்பிட்டு சொல்லி காட்ட அடே இதான்னு சொல்லி அப்போ சரி சரி இதெல்லாம் வச்சுங்க ஊர் எங்கே என்ன இப்போ பிறந்தாண்டு டிக்கெட் எல்லாம் சொல்லி அப்போ சைன் எல்லாம் வச்சா அப்போ வைக்க சொல்லி போட்டு ஒரு மஞ்சள் பெட்டி மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கிட்ட போய் இப்படி இல்லை கொண்டு சொன்னேன் அப்போ நான் நிற்க பொண்ணு கையை காட்டி நீளமே மடக்க பொண்ணுச்சேன் இப்போ நீங்கள் இன்னும் உங்களை சிரிக்க சொன்னேன் சிரிச்சேன் சிரிக்க வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ எனக்கு சொல்லக்கூட இல்லை ஃபோட்டோன்னு சொல்லி வச்சு போட்டோ எடுத்தாங்க தெரியல இஞ்சாங்க இதான் வந்து அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கல்லு நடி கிடக்கு பார்க்க அப்போ இதுதான் வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து அப்போ எடுத்துட்டு வந்து முதலாக வந்து சரின்னு போட்டு எல்லாம் சைட்லாம் வச்சுட்டு அப்போ 1500 ரூபாய் வந்து காசு கட்டியிருந்தேன்னு 1500 ரூபா காசு கட்டிட்டு போகிறது அப்போ போய் அப்போ அவார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்து மற்ற இடத்துல போய் வந்து எனக்கு அளவெடுத்து நிறை மருந்து எடுத்தது என்ன வெயிட் சொல்ல பக்கமாக இருக்குது 73 போன முறை வந்து 82 இருந்தேன் இந்த முறை கொஞ்சம் குறைஞ்சி அம்மா அத்தனை 68 அப்போ வந்து நிறுத்து பார்த்து சொல்லியிருந்தாங்க வெளியால் கொஞ்சம் இருங்க அந்த கண்ணுக்கு பார்க்குற டாக்டர் வந்து வர ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஒரு அரை மணி தேலம் வந்து வெளியால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து ஒரு 35 பேர் வரும் அந்த ஆட்கள் ஆனால் நான் வந்து இங்கே ஒரு 12 மணி தான் போயிருந்தேன் இங்கேருந்து போய் நான் நினைச்சேன் 3 மணிக்குள்ளே வந்து அதை வந்து பூட்டிடுவாங்க அந்த இடம் வந்து அப்போ அதனால் வந்து நான் வேகமாக போய் அப்போ சரின்னு போட்டு டாக்டர் வரணும் ஒரு நான் வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்தேன் நான் அப்போ இருந்த இடத்துல வந்து சரின்னு ஒரு டாக்டர் வந்துட்டார் தம்பி நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் அப்போ ஏதோ தந்தாங்கள்ட்ட அப்போ இப்படி ஒரு கருத்தை கண்ணாடி உண்டு இப்படி நிற்க சொன்னார் இப்படி முதலாவது இப்படி கையை வைத்த சொன்னார் இப்படி வைத்த சொன்னார் இப்படி வைக்க சொன்னார் இல்லை என்ன நானும் பார்த்து தெரியாது சொல்கிறேன் வச்சா அப்புறம் இவ்வளோ வரும் கண்ணாடி கொண்டு கோழி ஒன்று இவ்வளோ சின்ன ஓட்டு கண்ணாடியை கொண்டு வந்து கோழி போட்டு அதில் தான் வந்து ஒரு கண்ணாடி கோழி இருக்கேன் அதில் வந்து பின்னால் வந்து மலமண்டலம் வந்து ஏபிசிடி நம்பர் வந்து தொடுவார் சொன்னால் அந்த வாகனங்கள் வரைக்குள்ள வந்து எங்களுக்கு கண் தெரியும் ஒன்று பார்க்குறக்காண்டி செக் பண்ணுறக்காண்டி ஏபிசிடி நம்பர் வந்து ஒரு 6 நம்பர் வந்து தொட்டுவார் மலமோன் வந்து இப்படி தொடுக்கணும் புரியுங்க கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க அது என்ன கண்ணாடி போட்டு அந்த கருப்பாக இருக்குது அந்த வளர்ச்சி கிளியாக தெரியாம சரி சொல்லி அந்த 6 எழுத்து வந்து சொல்லிட்டேன் சரின்னு ஒரு கண்ணாடியை காட்டிட்டேன் சரி விட போகிறேன்னு இன்னொரு கண்ணாடி அப்போ இன்னொரு என்ன சொல்கிறது ஸ்மால் கேபிட்டல் பெரிய அப்போ சரின்னு மற்ற கண்ணாடியை போட்டு அப்போ உண்மையில வந்து ஒரு எழுத்து கூட நான் புள்ள விடாமல் சொல்லிட்டேன் சொன்னால் அவ்வளோ தூரத்துலேருந்து அதை ஓரளவு கிட்ட தாண்டா அந்த திடீர்னு அந்த கருந்த கண்ணாடியும் போட்டு கண்ணாடி தான் பிள்ளையா சொல்லியிருந்தா இந்த லைசன்ஸ் நான் சாகும் வரைக்கும் வந்து கண்ணாடி போட்டு தான் வாகனம் போட்டு அந்த ஒரு வயதுக்காண்டி ஒரு புள்ள கூட நான் விடையில அப்போ மலமன்னு சொல்லி அப்போ சொன்னார் இதில் சைன் வாங்கிக்கோன்னு சொல்லி சைன் வச்சிருந்தா ஜாதூஸ் சைன் வச்சாச்சு இந்த பார்த்தீங்கன்னா சைனும் வச்சுட்டு வந்தாச்சு அப்போ சைன் வச்சுட்டு வந்த அப்புறம் இந்த சொல்ல தந்தது நீங்கள் வந்து பாஸ்ன்னு சொல்லி அப்போ அதோட வந்து உண்மையிலே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் நானும் அந்த ஒரு அங்கே குட்டி கைந்தன்னு சொல்லி அவரும் வந்து போயிருந்தாங்க அப்போ போய்க்குள்ளே வந்து இடையில வந்து அம்மா வந்து கோல் அடிச்சிருந்தேன் என்ன மாதிரி தம்பி என்ன இங்கே வீட்டை வந்துட்டு ஒன்று கேட்ட அம்மா வந்து நான் சொன்னேன் இப்போ தான் நம்ம போன டைம்ல காசு வந்து அணியாக இருந்தானே அப்போ அம்மா சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அம்மா எல்லாம் வந்து பாஸ் நான் இப்போ வந்து ஒன்று நிற்க முக்கியமாக வந்து ஒரு சந்தோஷத்தோடு நம்ம கடைக்குள்ளே போய் நிறைய ஜூஸு எல்லாமே குடிக்க போகணும்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் ஜூஸை குடிச்சிட்டு வந்துட்டேன் உண்மையிலே வந்து என்னென்னு சொல்கிறேன் எனக்கு இனியிலே அந்த ஒரு சந்தோஷம் இது கிடைச்ச வந்து எனக்கும் சந்தோஷம் என்னன்னு சொன்னால் இவ்வளோ காலம் நாங்கள் அந்த லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளோ முடக்கலை நான் தெரியாமல் கூட என்ன சொன்னேன் இப்போ இந்த லைசன்ஸ் இது வந்து லைசன்ஸ் இல்லை இனிமேல் வந்து நான் திங்கக்கிழமை வந்து நான் லைசன்ஸுக்கு போக போகிறேன் அப்போ இது வந்தது ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது நான் லைசன்ஸுக்கு வந்து எல்லாம் பாஸ் பண்ணி எடுப்பேன் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன எடுப்பேன் கட்டாயம் இது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் இருக்குது சொன்னங்களுக்கு ஒன்று சொல்லி வாகனம் ஒன்று இருக்கும் அப்போ வந்து ஒருத்தரையும் வந்து கேட்கறதில்லை நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி எந்த நாளும் ஒரு மனசுக்கு கேட்குற வந்து அது பிள்ளை எங்களுக்கே நாங்கள் நடுகளும் மாட்டை பிடிச்சிட்டு போவோம் தெரியாது அண்டை கூட அங்கே சாப்பிட்டுக்கு வந்து போயிருந்தாங்க வந்து 3500 ரூபா காசு வந்து எடுத்துருந்தேன் அவங்க நின்று எல்லாம் பாரு அப்போ அனியா தான் எங்கள்கிட்ட சொல்லி ஓட்டோ நிற்கக்குள்ள இது 1000 ரூபா பெட்ரோல் 1000 ரூபா பெட்ரோல் நாங்கள் நின்று வரலாம் இங்கே நேரத்துக்கு சொல்லி இது வந்து 1 ஹவருக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் போயிட்டு அப்படின்னு சொல்லி மேலே வந்து அப்பாவுக்கு வந்து நல்ல சந்தோஷம் வேணாம்மா என்ன சொன்னால் அப்பா தான் முக்கியமாக வந்து ஆட்டோக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஆட்டோ சொல்லி எடுத்தோட நான் ஆட்டோக்கு நான் சைக்கிள் எல்லாம் நீங்கள் போகிறேன்னு சொல்கிறேன் அப்பா வந்து அப்போ உண்மையிலே எங்கிட்ட குடும்பம் ஆனால் உண்டு கடைசியாக அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் பயந்து தான் தெளிஞ்சு நாங்களே நண்டைக்கு அந்த ஆதிக்குடி தலைமுடி வெட்டிட்டு சுரண்டு எடுத்து போட்டுது அப்போ
அப்போ அதோட இருந்து வந்து நான் வந்து ஒரு இதோ என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த லைசன்ஸுக்கு வந்து நான் இப்படி நான் போய் இதை எடுக்கணும்னு சொல்லி முன்னோரமாக நின்றது. அதனால வந்து 2 நாள் வந்து வீடியோ போடலைன்னு சொன்னால் அப்படி இதோட ஓடுபாட்டு தெரிஞ்சு ஜிஎஸ்கிட்ட வந்து அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு ஓடலை. அப்போ இனி வந்து திங்கட்கிழமை வந்து போகணும். திங்கட்கிழமை போனால் வந்து நான் ஒரு 2 நாளைக்கு வந்து வீட்டை வர மாட்டேன். நம்ம 2 நாளைக்கு வந்து வீட்டை வர மாட்டேன். அப்போ 2 நாளும் வந்து அங்கே ரூம் எடுத்து தான் வந்து நிற்கும் லைசன்ஸுக்காண்டி. அது அங்கே திருவண்ணாமலையா? இல்லை அது வந்து யாழ்ப்பாணம் தான். அப்போ யாழ்ப்பாணம் தான் போகணும். அப்போ போயிட்டு வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை வந்தேன்னு சொன்னால் நிம்மதி என்னம்மா. அதுக்கு பிறகு எந்த வாழ்க்கை வந்து எங்களோட வீடியோ வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அமையும்னு சொல்லலாமே. அதுக்காண்டி என்ன வீடியோ ஒன்று இல்லை, எங்களால் இயலமான அளவு எங்கள்கிட்ட ஆட்டோ இருக்குதானே லைசன்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எங்க ஒரு வெளியிடங்கள்ல போய் எதுவிடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான பணிகள் செய்யலாமே. ஒரு பயம் இல்லாமல் எல்லா இடம் வந்து போகலாமே. தம்பியாக இருக்கிறோம், இல்லாட்டி அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், சகல இடம் தெரியலாம். அப்போ நான் எங்களோட உறவுகள் வந்து கடவுள்கிட்ட வேணுங்க வந்து நான் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி எப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை வந்து போகிறோம் ரயிலுக்கு. அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து வீட்டை வந்து புதன்கிழமைக்குள்ள வந்து நான் வந்துடுவேன். நம்ம எவ்வளோ தூரம் போடுற கொஞ்சம் ஓடுபாட்டு கொஞ்சம் இது சிக்கல்ன்றபடியாக நாங்கள் தங்கி தான் நிற்க போகிறோம் என்ன. அப்போ அம்மா என்ன சொல்ல வாரீங்க? அம்மா நினைச்சீங்களோ நாம இதில் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி? ஓ நார்மல் தான். என்ன சொல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் தான் நம்ம. அப்போ அது வந்து உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனாலும் என்ன செய்ய 5 இடத்துல வந்து நின்றாங்க. அப்போ நிறைய ஆக்களுக்குள்ள வந்து எனக்கு என்னன்னு சொல்ல திடீர்னு புதுசாக போய்க்குள்ள வந்து கொண்டுமே தெரியாமல் போட்டு. ஆனால் உள்ளுக்க போனோன்னா தான் எல்லாம் சிம்பிளாக இருந்துச்சு. அப்போ எல்லாம் முடிஞ்சு இனிமேல் வந்து தான் பெரிய பெரிய வேலை இருக்குன்னு. ஆனால் உண்மையாக அந்த அதுக்கு அந்த மும்முரமாக வந்து இந்த லைசன்ஸ் அளவுக்கு கூட்டி கொண்டு போனோம். அதாவது எங்களோட கைந்தனுக்கு தான் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். என்ன சொன்னா சப்போர்ட் அனுமே நேற்று கூட நான் நினைக்கல கூடுதலாக இந்த மெடிக்கலில் போகிறேன்னு சொன்னால் காலையில் தானே வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. 4 மணி 5 மணிக்கெல்லாம் போகணும் வந்து என்ன போன டைமுக்கு வந்து நான் ஜோதி நாக்கி கொண்டு காசு அணியாக போயிடுமோ அந்த மாதிரி ஜோதி என்ன டைம் போல. ஆனாலும் ஏதோ கைந்தன் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கூட்டி கொண்டு போனபடியால் உண்மையில போன வந்துலையா வந்துலையா பட்டண்டதோட வந்துட்டாங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் நாங்கள் அதுக்கு வந்து மும்முரமாக இதை லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஓடி தெரிஞ்சு எல்லா அலுவலும் பார்த்த கைந்தனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணுமே. உண்மையிலே நன்றி சொல்லுவோம். அண்ணா மாதிரி வந்து எல்லா இடம் வந்தோடனே நம்ம சரி உண்மையாக வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நான் வந்து வாகனத்து வந்து ஆட்டோக்கும் இது பைக்குக்கும் வந்து போடல, எல்லாத்துக்கும் வந்து போட்டது கார். அப்படித்தான் போடணும். என்ன சொன்னேன் இப்போ நோம்புறாங்களோட கார் டிப்பர் இல்லாட்டாலும் என்ன சொல்ற லைசன்ஸ் எடுக்க போகல எல்லாத்துக்கும் ஒரு போட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு நல்லதானே. ட்ரெயினுக்கும் போடணும் தான் பார்த்தேன் நான். பிள்ளைனுக்கும் போடலாம். இல்லை பிள்ளைனுக்கு போடலாம். துறப்பு போட தெரியா பிள்ளைனுக்கு எனக்கு. அதனால வந்து நான் போட இல்லை. ட்ரெயினுக்கு கொடி காட்ட தெரியுமா? அது இப்படி நான் காட்டுவேன். அப்படி எல்லாம் ட்ரெயினுக்கு கண்டு எல்லாம் இல்லை. நார்மலாக 2-3 வாகனங்கள் அதாவது கார் மற்றது என்ன ஆட்டோ வாகனம் எல்லா வாகனம் மண்ணி கொண்டு போகிற மாதிரி. அப்போ எல்லாத்துக்குமே வந்து போட்டிருந்தது. உண்மையில வந்து நேற்றைய மாதிரி நல்ல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட வந்து ஒரு 2:30 இப்படி வீட்டை வந்திருப்பேன். வந்து 5:30 மட்டும் நல்லா நிற்குது. எனக்கு சந்தோஷமான திங்கக்கிழமை அதுலேயும் வந்து எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சிடணும். அப்படி முடிஞ்சது இனிமேல் சந்தோஷமா இருக்குது. கடவுளை ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக உறவு வீடியோ பார்க்க உறவு வந்து கண்டிப்பாக வந்து எனக்காண்டி வந்து ப்ரே பண்ணுவோம். ஆனால் உண்மை என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. அப்பனே இது இல்லைன்னு சொன்னால் உண்மையில வெளியில் போகல. அது எத்தனையோ தடவை சில டைம் வந்து சிக்கிப்பாட்டு கூட மிஸ்டர் சுமந்தான் வந்து அதுக்குள்ள எங்களை மூட்டெடுத்து தந்த விட அப்போ உண்மையில அதெல்லாம் பயன்தான். அதை விட வந்து என்ன சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஆட்டோவுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சேவிஸ் போடணும், ஆயில் மாற்றணும், அப்படி வேலை இருக்குது. அப்போ எந்த நாளும் வந்து ஒரு மனுஷரை வந்து கேட்கலாம் தானே இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி சொன்னால் வருவாங்க. எல்லாரும் வந்து வருவாங்க, இல்லைன்னு சொல்லல தருவாங்க. வந்து எங்களுக்கும் ஒரு மெனச்சாச்சு ஒன்று பண்ணுறாங்க. அவங்களும் பிஸி தானே, அவங்களும் வந்து எவ்வளோ வேலையாக இருப்பாங்க. அப்போ அவங்களையும் வந்து கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உண்மை தானே. ஒரு சேவிஸ் போட இல்லாமல் கூட எங்கள்கிட்ட ஆட்டோ நிற்கிது. காரணம் என்னன்னு சொன்னால் மெயின் ரோட் தாண்டி போகணும். அப்போ அந்த டைம்ல எல்லாம் லைசன்ஸ் இல்லை பிரச்சனை எல்லாரையும் கேட்டு கொண்டு நிற்கலாது. அப்போ அதால் அந்த ஆட்டோ கூட கொஞ்ச நாளைக்கு நிறைய வேலை திட்டம் கூட குன்று இருக்கேன். ஆட்டோ கூட இப்போ கொஞ்சம் சரியான ரிலாக்ஸோட வந்து இருக்கிறார். ஜாமரத்துக்குள்ள வந்து நிற்கிறாள் என்ன. சரி ஓகே. உண்மையில வந்து அம்மா சந்தோஷம் தானே என்ன? ஓ நல்ல சந்தோஷம். உண்மையை வந்து நானுமே தான் யோசிக்கிறேன். வந்து இந்த எல்லாரையும் விட மிகப்பெரிய சந்தோஷம் அப்பாவுக்கு. ஏன்னு சொன்னால் நார்மலாக இப்போ 4-5 முள்ளுக்குள்ளார இருந்தாலும் மீன் சந்தைக்கு அப்படி இப்படிலாம் போவோம். ஆனால் ஒரு நாளும் சின்ன வந்து ஆட்டோக்குள்ளே வரும். அது என்னென்னடா பயம். இனிமே வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் ஆட்டோ ஒன்றா வெளியால் வந்து போகிறது. அதோட மெஜாவது இந்த வடிவை பாருங்க, என்ன வடியாக இருக்கணும். அது இங்கே இல்லைங்க. ஆனால் இந்த லைசன்ஸ் எடுக்க சரி ஓகே. வந்து இந்த போட்டோ வந்து அங்கே அவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லுங்க. அது பிளாக் எடுத்து என்னென்ன எடுத்தேன்னு தெரியும் எனக்கு வந்து என்ன. சரி நான் வைங்கம்மா. அழகன் தான். நான் நல்லதான் பாங்க. இந்த வடி வந்து இப்போ கொஞ்சம் வடியில் கிட்ட கொண்டாடா கேமரா.
அப்போ என்னன்னு சொல்கிறேன் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் மெலிஞ்சு விடணும் வந்து யோசனை ஒன்றும் இல்லை ஆனால் மெலிவாக கிடைக்கிறேன் சாப்பாடு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் உடம்பு கொஞ்சம் குறைக்கணுமே நம்ம அப்போ அம்மா வந்து ஒரு நாள் வந்து விடியல வந்து வாக்கிங் போடுவா எங்களுக்கு சொல்லாமல் 4 மணிக்கு போனாலும் சொன்னால் விடிய 6 மணிக்குள்ளே விட்டு வந்துடுறேன் நம்ம பொடி சுத்திரு விட சுத்திரு இருக்கிற உடம்புக்கான அனுப்புகிற வாக்கிங் எங்களுக்கு இருக்கிறது மெலிஞ்சு போடுறது அது சரி. அப்போ பார்ப்போம் எங்களுக்கு ஒரு மட்டை கிளப்பும் போகிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது நம்ம பார்ப்போம். அப்படியோ சொல்லவே இல்லை. அப்போ இந்த முறை என்ன கூட்டிக்கொண்டு போகணும் அப்படி என்று இல்லை கடவுளை முருகா போய் சொல்லக்கூடாது. அந்த கொக்கட்டி சோலை தாண்டோண்டு கோயிலாருக்கும் தெரியும் ஃபேமஸ் ஒரு கோயில் தானே. அந்த கோயில் வந்து 4ஆம் தேதி கொடியேறினது. அப்போ தேர் ஓட்டம் பண்ணால் அங்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக கதைப்பாங்க. நான் மேலே கேட்கல ஒரு ஆசையாக இருக்கும். சரியான அற்புதம் வாய்ந்த கோயிலாம். அப்போ அந்த கோயிலுக்கு வந்து எங்களோட அக்கா வந்து அழைச்சிருக்கிறாங்க. 23ஆம் தேதி தேர், 24 தீர்த்தம். அப்போ கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கோல் பண்ணி கொண்டா இருக்கிறாங்க. 2 வரைக்கும் உங்களோட கோயிலில் வந்து கண்டிப்பாக வரணுமெண்டு நிச்சயமாக ஒரு அழைப்பு இருக்குமா இருந்தால் போவோம். கண்டிப்பாக அதிகமாக ஒரு அழைச்சி கொண்டு வைப்பாங்க வந்து இப்போ வாரீங்க வீடியோவில் எங்களோட கூடும் நிற்கணும் எங்களோட வீட்டை வந்து. அதே போல் எங்களோட ஊர்லேயும் ஒரு கோயில் கொடியா இருக்குது மாயவரம் வள்ளிபுர கோயில் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து என்னன்னு சொல்றேன் இப்போ இந்த கோயிலில் வந்து நிறைய ஆக்கள் வந்து என்ன நல்லூர்ல வந்து நல்ல ஆக்கள் நான் வந்து டிக்டாக்ல வந்து பார்த்துருந்தேன். அப்போ நிறைய சேனல் வந்து மாமாக்களும் வந்து போயிருந்தோம் அன்றைக்கு வந்து வள்ளிபுர கோயில் 16 தேர் 17 தீர்த்தம். சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுமே நம்ம இதே மாதிரி அதோடுங்கம்மா அதை இப்போ இதான் வந்து முக்கியம் வந்து எனக்கு சொன்னா எல்லாம் வந்து கொண்டு போத்தாங்க. இதே நாங்கள் வந்து பதிவு செய்யறோம்னு சொன்னால் இப்படி தான் சுற்றி நாட்களாக வந்து எங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஒழுங்கான வீடியோ வந்து இல்லைன்னு அதால் கூட நாங்கள் வந்து பார்க்கல. அதில் எதுவும் அப்படி தான் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணாமலா சொன்னார், நீங்கள் ஒழுங்காக வீடியோ போடலையா அதில் தாங்களும் வந்து பார்க்க விட்டோம் வந்து. அது பிரச்சனை இல்லைன்னு அது வந்து அவங்களோட விருப்பம். நாங்களும் என்ன செய்யறோம் எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே. உண்மையிலேயே வீட்டில் இருந்தோண்டு நடுகளும் அப்படி வீடியோ போடலாம். அது என்ன செய்யறது. ஆனால் அப்படி நாங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓகே. வெளியிடங்களில் போய் வீடியோ எடுக்க கொள்ளலாம் சுகமா இருக்கணும். எதுவுமே வெளி அளவுக்கு கிடையாது. அது லைசன்ஸ் பிரச்சனையால வந்து எக்ஸாம் போகிற கண்டிப்பாக பாஸ் ஆகி எங்களுக்கு லைசன்ஸ் வந்து நல்ல மாதிரி வந்து சேருவோம். நாங்களும் கடவுளை ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக உங்கள் வீடியோவாக உறவுகளும் வந்து கடவுள்கிட்ட வேணுங்க எனக்காண்டி வந்து இந்த லைசன்ஸை வந்து எடுத்துருவோம். லைசன்ஸ்னு சொன்னார் லைசன்ஸ் வந்து 2 மாதத்தால் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்போர்ட் வந்து வரும் என்ன எல்போர்ட். சரி ஓகே. எல்போர்ட் வந்தாலும் வந்து ஒரு சந்தோஷம் தானே என்ன சொன்னால் தனியாக வந்து போகலான்னு சொல்லி சந்தோஷம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எடுத்துடணும் பாஸ் பண்ணி எடுத்துடணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். பார்ப்போம் கண்டிப்பாக நினைச்சா செய்யலாமே நான் செய்யலான்னு ஒன்று இல்லை தானே. சரி ஓகே. இதோட எங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். அப்போ ஏன் இந்த வீடியோன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். எங்கள் உறவுகளுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோமே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஏன் சொன்னாங்களே எனக்கு வந்து லைசன்ஸ் வரப்போகுது. அப்போ அதனால் வந்து வீடியோ போடாக்கான காரணங்கள் வந்து இதுதான். அப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு நாள் வந்து என்று அப்போ இப்படியே வீடியோ சொல்லி கொண்டிருக்கான்னு சொல்லி நிற்கலாம் அப்படின்னு வச்சு நினச்சிடாங்க. ஓகே. இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோமே நம்ம. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.